மடங்காக பெருக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய எல்லாருடைய முதல் கவலையும் என்னென்னா, என் பணம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான விஷயம் தானே. அதனால் எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் தான். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நமக்கு வந்து மேக்ஸிமம் 7% அல்லது 7.5% மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமும் நம்மளால் வந்து 9% அபோவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கியூமுலேட்டிவ், இன்னொன்று நான் கியூமுலேட்டிவ். இந்த கியூமுலேட்டிவில் வந்து சப்போஸிங்லி வருஷத்துக்கு ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படின்னா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 100 ருபீஸ் ப்ளஸ் 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 107. இந்த 107க்கு அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் பிரின்சிபலுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலம் அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். வேற நான் கியூமுலேட்டிவில் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் வெறும் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு மட்டும்